எனக்கு ஒரு ஷார்ட்டில் வந்துட்டு சிவாவும் அஞ்சலியும் உட்காந்துட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஒரு செய்தி அவங்க சொல்கிறாங்க. அது வந்து இன்னொரு படத்தில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக இருக்கலாம். ஐயோ இவளுக்கு தெரிஞ்சு போச்சே இது, அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ரொம்பவே கேஷுவலாக மியூசிக்கும் சரி, அந்த ஜென்டில் ஷார்ட்டும் சரி, வாட் யூ டூ இஸ் யூ கைண்ட் ஆஃப் டூ டாலி லைக் அ டால் பேக் அண்ட் ஃபோர்த், இப்படியே ஒரு தாலாட்டு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் அ திங். ஹவு டு யூ சூஸ் தட் ஷாட்? அது கட்டுரை தமிழ்னு வச்சுட்டே இருக்கேன் சார். பேசுறாங்க பேரன்புல கூட இருக்கு. பேரன்புல ஐ லவ் தட். அது என்னன்னா சார், ஒரு ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனம் அந்த ஒரு அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நம்மள்ட்ட ஒன்றும் பண்ண முடியல, மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல, லெங்தி டயலாக், டு ஹவு டு மேக் இட் மச் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்கேஜிங் அப்படி எடுத்துக்கலாம். அண்ட் வேறு வழியே இல்லை நம்மள்ட்ட. ஒரே கையில் கிம்பல் தான் இருக்குது. அன்றைக்கி நான் ட்ராக் அண்ட் ட்ராலியில் கொண்டு போகல, லைட் போயிட்டுருக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் லாட் ஆஃப் ஷார்ட்ஸ். இதோட இந்த ஷெடியூல் பேக்கப் ஆகுது. லாஸ்ட் ஒரே டைலாக், ஒரே டேக், உட்காருங்க, பேசுங்க, எடுங்க. ஸோ கிம்பிள் ஆப்ரேட்டர் கொடுத்து கொஞ்சம் லெஃப்ட் போ ரைட் போ, கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்க்கும் வரும். ஸோ தட்ஸ் வாட் ஐம் சேயிங் சார். இந்த மீனிங்ஸ் ஆர் நம்ம நிறைய அதுக்கு நினைப்போம். பட் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலுக்காகவும் சில விஷயங்கள் நடந்துடும். அன்னைக்கு நீங்கள் எடுத்த ஷார்ட்ஸ் பின்னாடி நான் அவ்வளோலாம் யோசிக்கல சார். ஏன்னா ஒரு எளிமையான காட்சி, ஸ்டாட்டிக்காக கூட வச்சிடலாம். கிம்பல் இருந்துச்சு, சரி சும்மா தான் நின்றுருக்கேன், அப்போ வாப்பா இங்கேருந்து பிடிச்சி பண்ண அப்படின்னு தான் பண்ணோம். பட் அதுக்குள்ளே ஒன்று இருக்குது, என்னென்னா லைக் இந்த காற்றுல ஆடுற ஒரு இலை தானே சார் அது, அந்த இந்த டாலிங்கிறதே. பட் தட்ஸ் தி ஃபீலிங் ஐ காட். பேரன்புல கூட அதுக்கு அந்த பெரும்பாலும் அதுக்கு தான் அதை பயன்படுத்துறதுன்னு வச்சுக்கோங்களேன். லைக் ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க, நீங்கள் அதை கேட்டுட்ருக்கீங்க, அதை முழுமையாக கேட்டாலும் பிரச்சனை இல்லையா? அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் உங்கள் இருப்பே பிரச்சனையாயிரும்ல. அவங்க சொல்கிற அந்த உண்மைதான், அவங்க சொல்கிற விதத்தில் அது 100% உண்மை தான். அதை நான் ஏற்றுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் இருப்பே பிரச்சனையாயிடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கேட்குறேன், எஸ் நான் கேட்டுட்டு தான் இருக்கேன், ஐ அக்செப்ட் இட், பட் ஐ எம் நாட் டேக்கிங் இட். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் யூ, பட் சி ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்படி தான் அது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இன்னொன்று என்னால் தாங்க முடியல, ப்ளீஸ் கேன் யூ ஸ்டாப் இட், ஐ டோன்ட் வாண்ட் டு லிசன் டு இட். அதுக்கும் அதை பயன்படுத்தலாம். MCR Pure Cotton Club, formals and casual shirts.